Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம நீயா நானா எபிசோடு ஒன்று பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் எபிசோடு தான். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருமகளின் கதையை கேட்டு அழுத கோபி. அது என்னன்னா, ஒரு பக்கம் மருமகள்கள், ஒரு பக்கம் மாமியார்கள். டாபிக் என்னன்னா, தனி குடித்தனம். ஒரு குரூப்பு நாங்களாம் தனி கொடுத்தனம் போனோம்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப்பு எங்கள் மாமியார் தான் தனி கொடுத்தனமே எங்களை அனுப்புனாங்க, அதுக்கு பழகாருன்னு அப்படின்னு மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக லேடிஸ் டாபிக் தான். மாமியார்கள் ஒரு பக்கமும் மருமகள் ஒரு பக்கமும் இருக்காங்க. என்ன எதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, நாங்க போறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, இந்த பொண்ணு இருந்ததுன்னா நான் இந்த வீட்டை விட்டு எங்கன்னா போயிடுவேன். ஆனா எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனா 6 வருஷமா எனக்கு குழந்தை இல்ல. அதுக்கே ஆழணும். கன்சீவ் ஆயிட்டாங்களா, கன்சீவ், இதே கேள்வி மட்டும் தான் சார் கேட்பாங்க. அம்மா இருக்கவே பிடிக்கவே இல்லை சார். தனி குடுத்தனம் போகலாமா வேண்டாமாங்கிறதுல தனி குடுத்தனம் போன மருமகள்கள் அண்ட் மாமியார்கள் 2 பேரும் பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் பண்ணிட்டு ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. இவங்க ஏற்கனவே தனி குடுத்தனம் போயிட்ட மருமகள்கள், தனி குடுத்தனம் அனுப்பி வைத்த அல்லது தனி குடுத்தனது போ அப்படின்னு அனுப்பி வச்ச, இல்லாட்டி பிடிக்காம போ அப்படின்னு விட்டு கொடுத்த. ஐயா என்னடா சிரிப்பு? ஓய் இல்ல, எல்லாத்துக்கும் சிரிச்சா அப்படி அனுப்புனரா? இல்ல, ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, தெரியாத விடுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிரிப்பு என்னன்னு கேக்குறேன். நாங்களும் அனுப்பி வச்சோன்னு சொன்னீங்களே, அது நாங்களும் அனுப்பல, அவங்களா போயிட்டாங்க. இவர் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காரு. சிரிக்கிறீங்களா? ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல நீங்க என்ன கலாய்க்க. இப்ப நம்ம முதல்ல ஒரு கேள்வி வைக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, எதுக்காக, என்ன காரணத்துக்காக, எப்ப, எந்த சூழ்நிலையில இந்த முடிவை எடுத்தீங்க? நீ எதையுமே கேட்க வேணாம், எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். வேற சமூகம், வேற ஜாதி. நானு கல்யாணம் பண்ணும்போதே எங்க வீட்டுக்காருக்கு ஒர்க் இல்ல, ஜாப் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? விரண்டுகிட்டு இருக்கேன். என்ன தொழில் பண்றேன்னு கேட்டேன். சும்மாவே இருக்கிறதா என் தொழில். எங்க மாமனார் மாமியார் தான் பாத்துக்கிட்டாங்க. சாப்பாடுல இருந்து எல்லா செலவுமே அவங்க தான் பண்ணுவாங்க. உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன். 8 மாசம் வரை எங்க வீட்டுக்காருக்கு வேலை இல்ல. திட்டாங்க என்ன ஏதோ ஒரு சண்டையில. பதிலுக்கு நான் அவங்களை எகுத்து பேசிட்டேன். பதிலுக்கு அவங்களை எகுத்து பேசினதுக்கு, ஏன் காசுலயே சாப்பிட்டுட்டு என்னையே எகுத்து பேசுறியா, அந்த அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா? அப்பவே நான் கொஞ்சம் தனி கொடுத்தனம் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 1 monthல நான் மாத்திட்டு போயிட்டேன், வீடு மாத்திட்டு போயிட்டேன். நான் எங்க போறோம் இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். எங்க போறோம்னு சொல்லுவோம்ல, பேசாம வாடி. ஆடி எங்க போறாங்க போட்டுங்க. நீங்க ஒரு மாதிரி பேசிட்டீங்களாமே, எங்க காசுல சாப்பிட்டுக்கிட்டு ஏனே எடுத்து பேசுறேன். தெரியல, ஞாபகம் இல்ல எனக்கு. முக்கியமான ஒரு விஷயம். அதனால மகனும் மருமகளும் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஷோவுக்கு என்ன டாபிக் கூப்பிடுறாங்கன்னு போதே அதெல்லாம் மைண்ட்ல வந்திருக்கணுமா இல்லையா? இல்ல, அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, ஞாபகம் இல்லையே சொல்லிடுவாங்க. அவங்க மனசுல கோபி நான் கிட்ட வரும்போது எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் எனக்கு ஒரே பதில் தான். என்ன அது? ஞாபகம் இல்லை எனக்கு. போறேன்னு சொன்னாங்க. சரி, நீங்க போய் வீட்டுக்காரோட கள்ளக்குறிச்சியில இருங்க, நானும் எங்க வீட்டுக்காரங்க இருக்கணும்னு நாங்க சொல்லி அனுப்பி வச்சிட்டோம். அவங்க கேட்டாங்க, அவங்க அனுப்பிட்டாங்க. அதான், அவ்வளவுதான். இப்போ ஒருவேளை அந்த வார்த்தை அவங்க சொல்லாம இருந்தா இந்த தனி குடுத்தன ஐடியா வந்திருக்காதா? வந்திருக்கா சார், கண்டிப்பா. ஓஹோ, ஆமா. அவருக்கு ஏற்கனவே வேற இல்லைங்கிறீங்க. இல்ல சார், நான் 5 month இருக்கும்போது அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்ப உங்களை திட்டியதுனால தனி குடுத்தனம் போனீங்களா? சரி, அவருக்கு வேலை வந்துருச்சு, நீ ஒண்ணு இருக்க வேண்டியதுல தனி குடுத்தனம் போனீங்களா? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே, நியாயமான கேள்வி. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போன உடனே அது என் வீடுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகல. என்னடி இது? 3 பேர் இருப்பாங்க, எங்க மாமனார் மாமியார் எங்க வீட்டுக்காரு. அவங்க உட்காந்து பேசுவாங்க ஃபேமிலி ஸ்டோரி ஏதாவது. நான் நடுவுல போய் அந்த இடத்துல நின்று என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன்னா, உனக்கு தேவையில்லாத விஷயம் எட்டப்போ இவங்க ஏதோ படுத்திருக்காங்க. சாப்பிடும்போது எங்க மாமியார் எப்பவுமே எது செஞ்சாலும் எங்க வீட்டுக்காருக்கு அதிகமா வச்சு எனக்கு கம்மியா வைப்பாங்க. நமக்குன்னு புதுசு புதுசா கிளம்பி வரானுங்களே. நைட்டு சாப்பிட்டுட்டு மீந்துரும். கரெக்டா? உங்க வீட்டுல அப்படியாம்மா? எங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா. எது சமைச்சாலும் இவங்க 2 பேரும் தின்றுவாங்க. ஏதாவது கொஞ்சம் இருந்தா எனக்கு வைப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நீ டைமுக்கு வரமாட்ட, வேலை வேலைன்னு ரூமுக்குள்ளே உட்காந்துருப்ப, எங்களுக்கு பசிக்கும் இல்லை, நாங்க சாப்பிட்டோம். சில நேரம் மிஸ்டி எனக்காக வெயிட் பண்ணோம். அப்போ நான் பார்ப்பேன், 5 மணி ஆயிடுச்சு, சரி இவங்களுக்காவது போய் சாப்பிடுவோம்னு போய் சாப்பிடும்போது மிஸ்டி சொல்லும், சாப்பாடு போடவா? ஏய், நீ இன்னும் சாப்பிடலையா? இல்லை இல்லை, நான் போடுறேன். நான் யோசிப்பேன், 2 பிளேட்டில் மட்டும் போடுது பாரு. ஏய்,
அம்மா அங்கடி ஒன்றும் பேசாது. அம்மாவுக்கு எடுத்து பிளேட்டு போடுறது பிளேட்டை போடுறது. உங்க அம்மா சாப்பிட்டு படுத்துருச்சு எப்பயா? சும்மா எப்போ சாப்பிட்டுச்சு? சமைக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுச்சு. அதை பத்தி பேசாத என்கிட்ட. பார்த்தா இவர் நல்லா ஃபேன் காத்துல சட்டையெல்லாம் அப்படி ஆடும், முடியெல்லாம் ஆடும், நல்லா உண்ட மயக்கத்துல படுத்துருவாரு. நான் யோசிப்பேன், சரி அம்மா நமக்காக வெயிட் பண்ணலன்னு நம்ம ஒன்றும் யோசிக்க முடியாது. 60 வயசு ஆயிடுச்சு. அதான் இப்ப சொல்ல வரேன், சின்ன பிள்ளையில வெயிட் பண்ணாரு, இப்ப முடியாது அவருக்கு. 60 வயசு ஆயிடுச்சு. 2 மணிக்கு மேல பிள்ளையாவது மயிராவது கை காலெல்லாம் நடுங்குதுற எனக்கு. என் உடம்புதான் இப்ப முக்கியம். அதனால அவரு உண்ணுவார், அவர் உண்ணுவார். சில வேளை நமக்கு சாப்பாடை போடுறதுக்கு மிஸ்டியையும் காணுமேன்னு பார்த்தா இவருக்கு பக்கத்துல அவரும் என்னன்னு பார்த்தா இவரு இன்னைக்கு எனக்கும் கொஞ்சம் ஆடிருச்சு, அதனால நாங்க 2 பேருமே முன்னாடி சாப்பிட்டேன். என்ன பண்றது? கொஞ்ச நாள் சேர்ந்து சாப்பிடுறோம். சரியான வேலையா இருக்குங்க. நான் இப்ப தனியா எனக்குன்னு ஒரு ஸ்டூடியோ ரூம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள போய் உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்கேன். கதவை மூடுனேன்னா எப்ப விடியுது இருட்டுது ஒன்றும் தெரியாது. டைம் எப்பயாவது பார்த்து 5 மணி ஆயிடுச்சான்னு வெளியே வந்தா இவங்க டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. வாட அப்புறம் என்ன லஞ்சு சாப்பிட வந்தியா? நாங்க டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கோமே, உனக்கு லஞ்சு போட்டே ஆகணுமா? ஏதாவது இருக்கிறத கொட்டு அப்படின்னு டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரே வீட்டுக்குள்ள நான் தனி டைம் ஜோன்லயும் இவங்க தனி டைம் ஜோன்லயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த மீந்த தோசை பழைய தோசை எனக்கு வைப்பாங்க. எங்க வீட்டுக்காருக்கு சூடா சுட்டு கொடுப்பாங்க காலையில. பெரிய மனுஷனா நீ? உங்க வீட்டுக்காரர் கேட்க மாட்டாரா? இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன், நான் வந்து வேஸ்ட் குப்பை தொட்டி கிடையாதுல்ல, நானு வேஸ்ட்னா கீழே கொட்டணும். அது என்ன உங்களுக்கு வைக்க மாட்டாங்க, எனக்கு ஏன் அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க? அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவா வேற சார் நாங்க தனி கொடுத்தன போறோம்னு ராத்திரி 10 மணி வரைக்கும் எங்களுக்கு தெரியாது சார். பிளானே இல்ல. சண்டை கூட இல்ல சார் பெருசா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, சாப்பிடும் போது யதார்த்தமா சொல்லிட்டு இருந்தாங்க, வந்து தனியா பாத்துக்கோ என் மாமியாரு. இல்ல புரியல. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, நாங்க போறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, இந்த பொண்ணு இருந்ததுன்னா நான் இந்த வீட்டை விட்டு எங்கன்னா போயிடுவேன். இந்த தனியா வீட்டை விட்டு ஒழிஞ்சாதான் எல்லாத்துக்கும் நிம்மதி. ஏன் இல்ல நிக்கிறேன் போறீங்களா? இல்ல நீங்க தனியா பாத்துக்கோங்க. ராத்திரி 10 மணிக்கு அவங்க அந்த வார்த்தை சொல்லிட்ட பிறகு நானும் என் வீட்டுக்காரும் பேக்ல 2 செட்டு துணி வச்சுட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். அவர் அந்த வீட்டு பையன் தானே. பட்ட போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சல சார், சொல்லி முடிக்க முடியாது சார். என்னுடைய லட்சியங்கள் இருந்துச்சு, நான் மறந்துட்டேன் சார். நான் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன் சார், எனக்காக இன்னும் வாழல சார். என்னடா 13 வயசுல கல்யாணம் ஆச்சு சார். நான் பட்ட கஷ்டம் மாமியார்கள் அதெல்லாம் என் மருமகளுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம் சார். அதனால தனி கொடுத்து அனுப்பிட்டீங்க. நானா ஒண்ணு என் மாமியார் எனக்கு பண்ணதை நான் அவங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லணும். பண்ணிடணும்னு பயமா இருக்குன்னா, சரி உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நான் அவங்களை அனுப்புறேன் நல்லதுக்காக தான் அனுப்புறேன்னா, அது ஏன் 10 மணிக்கு? அவங்க 6 மாசம் இவங்க பேசுனதை வச்சு அவங்க பிடிக்காம 10 மணிக்கு கிளம்பிட்டாங்க. மாமியார் சொல்லுவாங்க 10 மணிக்கா? நான் 6 மாசமா காலைல 8 மணிக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், போறேன்னு போறேன். ஒரு நாள் 10 மணிக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், அவன் இருந்தா நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்பதான் சார் போனாங்க. அவங்க கதை அப்படி இருக்கும். நீங்க உங்க மாமியார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க, சரியா? அப்ப நியாயமா என்ன பண்ணணும்? நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. மருமகளை கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா வச்சுக்கணும், அது லாஜிக். இது என்னது, நான் கஷ்டப்பட்டு நீ தனியா போயிருக்கிறது? இதுல எப்படி லாஜிக் இருக்கு? எனக்கு புரியல. அவங்களுடைய சௌகரியத்துக்கு அவங்க வாழ இல்லையா சார்? நமக்காக அவங்க வாழ முடியுமா? அது ஒரு டவுன் பொண்ணு, அதுக்கு போய் ஒத்து வருமா? அதுதானே சொல்றீங்க. அது பிடிச்ச உணவு தானே சாப்பிடணும், அது பிடிச்ச மாதிரி தானே வாழணும். சென்னை சார், நானு வேலூர் சார், கிராமம், சுத்த கிராமம். என்னால கிராமத்தெல்லாம் இருக்க முடியல. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். ஆனா எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனா 6 வருஷமா எனக்கு குழந்தை இல்ல. என்னங்க குழந்தைங்க 10 மணிக்கு அனுப்புன மருமகள்கிட்ட இந்த மாமியார்ட்ட கேள்வி கேட்டதுக்கு வேற மருமகள் அவங்களுக்கு 2 மருமகளும் என்னவோ 2 பேருமா 10 மணிக்கு அனுப்புனீங்க? என்ன சார் ஒரே குழப்பமா இருக்கு. இது இப்ப இவங்க மருமகள் யாரு, இவங்க யாருக்கு மாமியார்? அவங்களது வரல 10 மணிக்கு அனுப்புனவங்க. அது வேற மாமியோ தெரியல, இவங்களை தானே காட்டினாங்க. உங்களுக்கும் குழப்பமா இருக்கு இல்ல? ஊர்ல இருக்கிற
விளையாடுறவங்க எல்லாருமே கேட்பாங்க சார். அந்த ஊர்ல அப்படி பேசுவாங்களா? ஆமா சார். இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அதுக்காக சொல்லுவாங்க. தான் நீங்க தானே? பேசிட்டு நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா. ஊர்ல எல்லா பசங்களும் விளையாடுவாங்க, கொல்லுவாங்க. அக்கம் பக்கத்துல எல்லாருமே வந்து என்ன கேட்பாங்க. தாய்ங்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுக்காத அந்த மிருகம் மட்டும் எப்படிங்க தாயோட இருக்கலாம்? எங்க அத்திக்கிட்ட வந்து கேட்பாங்க, வர சாக்குல திண்ணை மேல உட்காருவாங்க, இன்னும் குழந்தைனா உண்டாச்சான்னு கேட்பாங்க. ஆமா, இத பொளப்பாவே பாக்குறியே, இதுல என்ன ஒரு சந்தோஷம்? அபிநகி குச்நகி ஹோத்தா நகி. ஒரு வருஷத்துக்குள்ளே அங்க சுத்து வட்டத்துல எல்லாருமே எங்க மாமியாரை கேட்கிற வேலை, கன்சீவ் ஆயிட்டாங்களா கன்சீவ், இதே கேள்வி மட்டும்தான் சார் கேட்பாங்க. அதனால எனக்கு அந்த ஊர்ல சுத்தமா இருக்கவே பிடிக்கவே இல்லை சார். எனக்கு குழந்தை இல்லைன்றதுனால சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து இருக்கவங்க எல்லாருமே வந்து வெட்டியா திண்ணை மேல உக்காந்துக்கிட்டே ஏன் குழந்தை இல்லை ஏன் குழந்தை இல்லைன்னு ஒரு நாளுமே சும்மாவே வந்து உக்காந்துக்கிட்டு அவங்கள சீண்டி விடுறது. எங்க மாமியார் வந்து அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. வந்து கேட்டாலுமே உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க போங்க, என் மருமகளை பத்தி நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு தின்ன விடுறதே உங்களுக்கு தப்பு, ஃபர்ஸ்ட் ஏஞ்சி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே எல்லாரையுமே திட்டி அவங்கள வெளியே அனுப்பிச்சிருவாங்க சார். அவங்க அதாவது மாமியாரோட எல்லாம் இருக்கணுங்கிற எண்ணம்லாம் இருந்தாலுமே கூட அந்த ஊர்ல தொட்டதுன்னு இருக்கும் குழந்தை இல்லையா அது இதுன்னு கேட்கறது தாங்கிக்க முடியாம தான் கிளம்பிட்டேன். ஆமா, அதனாலதான் சார் நான் கிளம்புனேன். ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? ஒரு பையனுக்கு வந்து கல்யாண ஸ்தானம் 7ஆம் ஸ்தானம் சார். 7ஆம் ஸ்தானம் யாருன்னா அம்மா சார், என்ன பெத்த அம்மா. அந்த அம்மா தான் சார் அது. நான் அந்த பொண்ணை 10 மணிக்கு அனுப்பிட்டியே அம்மான்னு இந்த அம்மாவை திட்டுனா, இன்னொரு மருமக வந்து இவங்க ஒரு சூப்பர் மாமியா இருக்கிறாங்க. இப்ப நான் கெட்ட மாதிரி தெரியுறேன். ஐயா எடிட்டர், கிளிப்ப எது நடுவில் எடுத்துட்டீங்களா, தொலைச்சிட்டீங்களா? என்னது 10 மணிக்கு அனுப்புன மாமியார் யாருங்க? அப்ப இவங்க வேற இல்ல, 10 மணிக்கு அனுப்புனது இவங்க இல்ல. அந்த அம்மா தான் சார் அது. எனக்கு நானும் அது எனக்கு அம்மா, நான் அதுக்கு பொண்ணு சார். எனக்கு பொண்ணு இல்லாததுக்கு பொண்ணு சார். நல்லவையா என் மருமகள் குழந்தைலேருந்து எனக்கு குறையே இல்லை சார். எந்த பிரச்சனையாலும் எங்கையில சொல்லி அழுவும் சார். என் பையனுக்கு திட்டுவோம் சார். இதுக்கு சப்போர்ட்டிங்கா இருப்பேன். என் பொண்ணா இருந்தா நான் எப்படி சார் இருப்பேன்? கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, நல்லவங்க தான் போல இருக்கே. ஆனா ஊருக்குள்ள அந்த கேள்வி கேட்க அதுல வெறுத்து போய் தான் நான் வெளியில கிளம்பினேன் அப்படிங்கிறாங்க. ஆமா, எத்தனை வார்த்தை சார். இன்னுமா சார் மாறிட்டு கிராமம். நீங்க திருந்தவே மாட்டீங்களா? எவ்வளவு பிரச்சனை எப்படி சார் தாங்க முடியும்? அந்த வேதனை வலியும் அது உள்ள கண்ணீர் இந்த உலகத்தோட பெருசு சார். என்னடா செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள். நான் என்ன சொல்ல முடியும் சார்? பையனாலே கொத்து இருக்கும். சந்தோஷம், சாமியே சரம். கண்டிப்பா கிடைக்கட்டும். உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன்டா நல்லவன். கல்யாணம் 20 வருஷம் ஆகுது. எங்க வீட்டுக்காரோட பிறந்தவங்க தம்பி ஒருத்தர் தான், அவருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. சரி, அதனால 2 பசங்களுக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். இப்பயே வந்துட்டு நம்ம அவங்கள வேறையா வச்சிட்டோம்னா அவங்களுக்குள்ளேயும் சண்டை வராது, நமக்குள்ளேயும் சண்டை வராது. பெரியவங்க எடுத்த முடியுதா? பெரியவங்க எடுத்த முடியுதா? நாங்க எடுக்கவே, நான் போக மாட்டேன்னு சொன்னேன் எங்க மாமியார்கிட்ட. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப தனியாலாம் நான் விட்டீங்கன்னா நான் போக மாட்டோமா அப்படின்னுச்சு. அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல, நீ இல்லம்மா குழந்தைனாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேர்த்தையும் நான் தனியா வச்சிட்டேன்னா நீங்க எது சமைச்சு சாப்பிடுறீங்களா சாப்பிடலாம், நாங்க ஒட்டுக்கா வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது, ஆளுக்கு தனியா இருந்துக்காங்க அப்படின்னு நாங்க தான் தனி குடித்தானோ வச்சோம். அதான் உனக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது. பொதுவா ஆம்பளைங்களோட சேர்ந்து இருக்கணும் தான் மாதிரியானவர்கள் ஆசைப்படுவாங்க இல்லையா? அவங்க மருமக ஆசைப்பட்டிருக்காங்க, அப்புறம் அனுப்பி விட்டீங்க என்ன? குட் கொஸ்டின். நாங்க வந்து குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது. என்ன பிரச்சனை வரும்னு அனுப்பி விட்டீங்க? வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? ஒரு பிரச்சனையுமே இல்லையே. பிரச்சனையே இல்ல. இப்ப நான் விஷயத்தை கேட்கிறேன், உண்மையான மட்டும் சொல்லுங்க. என்னதான் பண்ண போறாரோ? சம்சாரம் லட்சுமி குழந்தைய தூக்கிட்டு வந்த மாதிரி அந்த பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்கு. இப்ப என்னடா சின்னவன் தான் தனியா பொண்ணு ஆசைப்படுறான், சரி பெரிய மருமகளோட சேர்ந்து இருந்திருக்க வேண்டியதானே, ஏன் அதை அனுப்பி விட்டீங்க? அப்படி இருக்க முடியாது. அது எப்படி முடியும்? என்ன முடிக்க விட்ட அண்ணனை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு எங்களை ஒரு நாள் கேள்வி கேட்டா நாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாது. விஷயம் சின்னவன் வெளியே கிளம்புறான்னு பெரியவனை அனுப்பிட்டீங்க. தலைச்சம் பிள்ளைய முதல்ல பேரனை பெத்துக்கிட்டு அந்த பிள்ளை வர்றப்ப அந்த பிள்ளை நீ தனியா போன்னு சொல்றப்ப எவ்வளவு வருத்தமா? ஒரே குஷ்டமப்பா. இது கஷ்டமப்பா. அது வருத்தமா தான் இருந்துச்சு, எனக்கே வருத்தமா தான் இருந்துச்சு. சரி வருத்தமா இருந்தாலும் இருக்கட்டும். கொழுப்பு உனக்கு
நம்ம கூட தானே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தனியாலாம் விடுவோம், எங்கேயும் வேற இடத்துக்கு அனுப்பலையே. சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா? ஒரே வீட்டுல தானே நம்ம குடியிருக்கிறோம். ஒரே வீட்டுல தான் 2 பேருமே குடியிருக்கோம். ஒரே வீடு தாங்க. என்னடா ஏமா ஆல்ரெடி 10 மணிக்கு அனுப்புன மாமியார் யாருன்னு தெரியாம நானே வயிறு கலக்கி உட்காந்துருக்கேன். இதுல நாங்க பிரிஞ்சு போயிட்டோம். எங்க இருக்கீங்க? ஒரே வீட்டுக்குள்ள தாங்க இருக்கோம். இவங்க தனி குடித்தனம்ன்றது இந்த சமையலையோ தெரியல. ஒரே வீட்டுக்குள்ள தனித்தனியா இருக்கீங்களா? அதுக்கே அலுவலிக்கு ஒன்னா தானே இருக்கீங்க. ஐயோ, எந்த எபிசோடும் என்ன இப்படி குழப்பினது இல்லைங்க. அது இந்த சேனல் எடிட்டர் தான் ஏதோ கிளிப்பை மாற்றி கீத்தி போட்டாருன்னு பார்த்தா அந்த ஷோவே அப்படித்தான் இருக்கு. கோபி அண்ணனே குழப்பத்துல தான் இருக்காரு. யாரு கூட இருக்கானே தெரியல. என்னடா அது இவ்வளவு நேரம் கோபி அண்ணா போய் பஞ்சாயத்தெல்லாம் பண்றாரு. நீங்க பிள்ளை அப்படி அனுப்புனீங்க இப்படி அனுப்புனீங்க. அது ஒரே வீட்டுக்குள்ள தானே சார் இருக்கான். அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது ஆமா சார் அது பேருக்கு அழுத. சரி இப்ப என்னதான் என்ன சார் இது கூட புரியலையா? சார் அதாவது கிச்சன் ரூம் ஹால் இருக்கும். தனியா பொங்கிக்கிறது. ஆமா சார், சாப்பாடு மட்டும் தனியா. இப்போ அந்த சின்னவர் அவருக்கு ஒரு ரூம் வீடு இருந்தது. அதுல வந்து அவங்க சமைச்சுக்குவாங்க. அம்மா வந்து ஹால்ல சமைச்சிருவாங்க. அந்த சமையல் ரூம்ல நான் சமைச்சுக்குவேன். ஒரே வீடு தான். ஒரு வீட்டுக்குள்ள 3 அடுப்பு. அப்படி சொல்லுங்க. நான் போக மாட்டேன்னு சொன்னேன், அனுப்பிட்டாங்க. எங்க இருக்கீங்க? பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன் நானு. நான் கூட ஏதோ உங்களை அனுப்பிட்டாங்க, 2 மகன்களும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு அனுப்பிட்டாங்கன்னு பார்த்தா இதுல எங்க தெரியுமா பிரச்சனை? எதுக்கு நான் இவ்வளவு வேலை செய்யறேன், அவங்க கொஞ்சம் வேலை செய்யறாங்க, நான் இவ்வளவு வேலை செய்யறேன், அது கொஞ்சம் வேலை செய்யறேன், அந்த வேலைக்கு பிரச்சனை. அதனால எல்லாரும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வேலை செய்யுங்கன்னு பிரிச்சுட்டீங்க. கோபி அண்ணா வந்து அந்த பேரப்புள்ளைய தூக்கிட்டு வரும்போது வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு கவலையா இருந்தது. கவலையாதான் இருந்தது. பக்கத்து ரூமுக்கு போ அப்படின்றதுக்கு கவலையாதான். கோபி அண்ணா இது பெரிய பிரச்சனை நினைச்சு பேசிட்டு இருக்காரு. இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சார். அது சீரியஸா பேசுறாங்கன்னு அவங்க. சரி தனியா தான் சமைக்கல, ஒன்னா தானே இருக்கீங்க. எங்கேயோ வேற வீட்டுல இருக்கிறவங்க. அம்மா ஹால்ல சமைப்பாங்க, அவங்க ரூம்ல சமைப்பாங்க, இவங்க தான் கிச்சன்ல சமைப்பாங்க. என்னவோ அதுக்கு நாங்க சார் ஒன்னா இருக்கோம் சார், தனித்தனியா சமைச்சுக்கிட்டு இருக்கோம் சார்னு சொல்லலாம். தனியா அனுப்பிட்டாங்க சார், எங்களை நாங்க தனியா போயிட்டோம் சார். அது ஆம்பளை புள்ள அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க பத்தியா, என்னைய முடக்கி விட்டுட்டு நீ சின்னவனை மட்டும் வச்சிருக்கியா, தம்பியை மட்டும் அவங்க கூட இருக்கியான்னு கேட்டுருவாங்க. அதனால எங்க இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டா ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்க, ஆனா நாங்க வேற ஊர்ல இருக்கோம். என்னையா தெரியுது? இருக்க கேஸ் பிரச்சனை இல்ல, ஈரான் வாருங்கிறானுங்க, கப்பல் வர மாட்டேங்குது. இதுக்கு நடுவுல நீங்க சமாதானம் பண்றதுக்கு 3 கேஸ் 3 ஸ்டவ். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் முடிச்சு அலைவீங்கடா அந்த ஊர்ல. மேடம் ரொம்ப தெளிவான ஆளு. எப்படின்னா நாளைக்கு பின்னைக்கு ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி தனியா போயிருங்கன்ட்டு இவங்களே தனி கொடுத்தோம். இது ஒரு தனி கொடுத்தானா? ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு. நம்ம கிட்ட சண்டை பண்ணிட்டு வேற தோரமா போயிருந்தா நம்மனால விட்டுட்டு இருக்க முடியாது. தனியா வச்ச மாதிரி வச்சுட்டு பயங்கரமான இன்னைக்கு நல்லது எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல அந்த கடையில வாங்குறது பிடிக்கிறதெல்லாம் பிடிக்காது. நானே சமைச்சு போட்டாதான். அம்மா ஒழுங்கா பேசுங்க. அவங்க வீட்டுல அதெல்லாம் சமைப்பாங்க, எங்க வீட்டுல இதெல்லாம் பிடிக்காது. எங்க இருக்கீங்க? ஒரே வீட்டுல தான் இருக்கீங்க. நீங்க எப்படி தெரியுமா பேசணும்? அவங்க ரூம்ல அவங்க எதெல்லாம் சமைப்பாங்க, எங்க ரூம்ல நாங்க அதெல்லாம் எடுக்க மாட்டோம். அவங்க ரூம்ல அவங்க நான்வெஜ் எடுத்துக்குவாங்க, அதனால எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லை. இப்படி பேசி பழகணும். நீங்களும் இந்த ஷோக்கு எதுக்கு வந்தீங்க? டாபிக் கேட்டதுக்கு அப்புறம் தனி கொடுத்துனோம்னு சொல்றாங்கல்ல, தனியா சமைக்கிறதெல்லாம் தனி கொடுத்துனோம்னு நினைச்சுக்கிட்டு ஷோக்கு வந்து நம்மள குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஏமா அலப்பறப்பட்டிருக்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா நீங்க தனி கொடுத்துறோம் போல, இவங்க தனி கொடுத்துறோம் பக்கத்து ரூமுக்கு. இந்த மருமகள் எல்லாம் வந்துட்டாளுங்கன்னா அவளுக்கு புருஷனுக்கு பிடிச்சதை செய்வாங்க. நம்ம புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும்னா நம்ம தனியா இருக்கணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! தனியா இருக்கணும், ஒரே வீட்டுக்குள்ள ஒரு புத்திசாலித்தனம். எல்லாரும் சரிங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு கொலைப்படி அங்கேயே நடந்திருக்கும்.
இது எவ்வளவு பெரிய ஒரு குழப்படியும். அந்த பொண்ணு கண் கலங்கினதை பார்த்து நான் கூட யோசிச்சிட்டேன், போக மாட்டேன்னு சொன்ன பொண்ணை ஈவரக்கம் இல்லாமல் வெளியே அனுப்பியிருக்கீங்க. நான் போற மருமகள் இருக்கிற மத்தியில் நான் போக மாட்டேன்னு சொல்லியும் அனுப்பியிருக்கேம்மா அப்படின்னு கொஞ்சம் 5 நிமிஷம் அவங்களுக்கு பேச்சு கொடுத்து பார்த்தாதான் தெரியுது. எங்க போக மாட்டேன்னு சொன்ன, பக்கத்து ரூமுக்கு. இது ஒரு கதைன்னு எங்ககிட்ட வந்து சொல்லி எங்க டைமை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் ஐயோ வேற அம்மம்மா வேறங்கிற மாதிரி அழுகைகள் வேற.